வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர் என்ற தலைப்பில் அவங்களோட அட்டென்டிவ்னஸ்க்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை மேலும் மேலும் வளர்க்கணும். அப்புறம் வந்து கிளாஸ் ரூம் பிஹேவியரில் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது ஒருத்தருக்கொத்தர் பழகுகிற விதம், பழகக்கூடிய அந்த முறை அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சென்ற பதிவுலலாம் பார்த்தோம், வகுப்பறையில் அவங்களோட அப்ரோப்ரியேட் பிஹேவியர், டிஸ்ரப்டிவ் பிஹேவியர் அதெல்லாம் எப்படி சிறப்புப்படுத்தணும், அதே நேரத்தில் இம்பல்சிவ்னஸ் அதை எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு தொடர்பாக அட்டென்டிவ்னஸ் வகுப்பறையில் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அது அட்டென்டிவ்னஸ்னு என்ன? கூர்ந்து கவனிக்கிற தன்மை. எது செய்தாலும், அதாவது வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தினாலோ கூர்ந்து கவனிக்கணும். கூர்ந்து கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லக்கூடிய செய்திகளை நல்லபடியாக மனசில் வாங்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கூர்ந்து கவனிக்கிறதுன்றது பக்கத்தில் நடக்கிற செய்திகள், வகுப்பறையை விட்டு வெளியில் போகிறோம், நம்ம ஒரு லைப்ரரி போகணும், இல்லாட்டி போனால் ஒரு கேம்ஸ் பீரியடுக்காக கிரவுண்டுக்கு போகணும், இல்லாட்டி போனால் ஒரு லேபுக்கு போகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி டிசிப்ளினாக இருக்கணும். அப்புறம் நடந்து போகும்பொழுது இந்த ரூம்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் தான். இது பிள்ளைங்களுக்கு இது எப்போவுமே ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொன்னாலே லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை சீயிங். அதை பார்த்து கற்றுக்கிற பிஹேவியர் நம்மளண்ட விரைவாகவும் எளிமையாகவும் கை கொள்ள முடியும். அப்படின்றதுனால நிறைய பிள்ளைங்க ஒருத்தர் டிசிப்ளினாக டீசெண்டாக ஒரு விதமான ஒரு கிளம்சினஸ் இல்லாமல் சீராக நடந்து போகிறாங்கன்னா அதை பார்த்தே மற்ற பிள்ளைங்களும் சிறப்பாக நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கே வந்து பெரிய அளவில் நமக்கு சேஞ்சஸ் பார்க்க வேண்டாம். வெரி ரேர்லி பீப்புள் டூ சம் மிமிக்ரி பண்ணுறது, இல்லாட்டி போனால் ஒரு குறும்பு பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஓடி போயிட்டு வந்து மறுபடியும் லைனில் நிற்கிறது, அதெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் உண்மையில் அந்த பார்த்து கற்றுக்கிற பிஹேவியரில் இருக்கிற சிறப்புத்தன்மை, அதனோட ஈஸியாக அடாப்டபிள் இருக்குது இல்லையா, அதனால் ஒருத்தர் ஒரு 4-5 பசங்க டிசிப்ளினாக வரிசையாக நடந்தால் பாக்கி உள்ளவங்களுக்கும் அதுபோல் நடக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு. ஆனால் அட்டென்டிவ்னஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஆசிரியர் என்ன மாதிரி பாடமெல்லாம் சொல்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு அது புரியும். நம்ம பாடத்தை டீச்சர் என்ன சொல்லுவாங்க, முதல்ல வகுப்பறை நுழைஞ்ச உடனே எல்லாரையும் புத்தகத்தை கையில் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்து அந்த பேஜில் இருக்கிற 4வது பாடத்தை கையில் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 4வது பாடத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அது என்னது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அது வெறும் புக்கை திறந்து வச்சுப்போம், டீச்சர் வந்து படிச்சுட்டு பாடம் சொல்லுவாங்க. அந்த படிச்சுட்டு சொல்கிற பாடம், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்குற லைனும் சரியாக சின்க்ரனைஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் அந்த செய்திகளை என்ன பண்ண முடியும், மனசில் பதிய வச்சுக்க முடியும். ஆனால் இதுவே அவங்க அதை படிக்கிறத பார்க்க முடியாது, சொல்கிறது மட்டும் கேட்க முடியுது அப்படின்னா அது கேட்கும் பொழுதே அதை மனசில் நிறுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்து படித்து அந்த புத்தகத்தில் இருக்கிற லைன்லலாம் கண்டுபிடிச்சி அந்த லைனை ஃபாலோ பண்ணுறது வேறு விஷயம். அதே நேரத்தில் வகுப்பறையில் ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்களை அது அப்படியே செய்திகளாக மட்டும் காதில் கேட்டு இருத்திக்கிறதும் ரொம்ப சிறப்பு தரும். அதனால் அட்டென்டிவ்னஸ்ன்றது வகுப்பறையில் பாடம் நடத்தும்பொழுது கூர்ந்து கவனிக்கணும். பாடம் நடத்தின பிறகு அங்கே சொல்லக்கூடிய டிஸ்கஷன்ஸ், அதாவது அதை பார்த்து நம்ம வரையறுத்து பேசுவாங்க இல்லையா, அந்த பேசுகிற செய்திகளும் தொடர்புடையதையும் ஒன்றாக சேர்த்து நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் நினைவில் வச்சுக்கிறதுக்கு கூர்ந்து கவனித்தாலே, நம்ம ஏற்கனவே சில பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், நியூரல் நாட்டு, நியூரல் நெட்வொர்க்கு, அப்புறம் ஒரே ஒரு சின்ன சிப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், அப்புறம் சென்ட்ரல் டெண்டன்சி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நியூரல் லூப்பு, அந்த லூப்புலேருந்து நாட்டுக்கு போகும், நாட்டிலேருந்து ஒரு ஃபோல்டரில் கூட்டி போய் வச்சுக்கோம். அந்த ஃபோல்டரை தாண்டிடுதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே தொடர்பு மேலும் மேலும் அதிகரிக்கிற ஃபோல்டர்ஸ் கிடச்சிதுன்னா அது வந்து சென்ட்ரல் டெண்டன்சியில் ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இந்த அட்டென்டிவ்னஸை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த அட்டென்டிவ்னஸ் என்ன ஆகும், இதுபோல் ஒரு பழக்கத்தை தொடர்ந்து வளர்த்துண்டா வகுப்பறையில் நடக்கிற எல்லா பாடங்களையும், கணக்கு பாடமாக, அறிவியல், புவியியல், அப்புறம் வரலாறு, அதுபோல் எதை படித்தாலும் அந்த பாடத்தில் கூர்ந்து கவனிக்கிறது, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, அது ரெண்டுத்தையும் நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது அதுவே மனதளவில் பாடங்களை சிறப்பாக பதித்து கொள்வதற்கு பதிய வைப்பதற்கு காரணமாக அமையும். ஆனால்
தொடர்ந்து இந்த அட்டென்டிவ்னஸ் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.